ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி விஜயை பிரிஞ்சு இப்போதைக்கு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லலாங்க. அதாவது இது நம்ம விஜயா வந்துட்டு ஒரு வழியாக அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வழியை ஏற்படுத்திட்டாங்கன்னு சொல்லலாங்க. ஸோ இது யதார்த்தமாக நடந்தது தான். ஆல்ரெடி நம்ம மல்லி நம்மளை விஜய் வெறுக்கணும், நம்மளை பிடிக்காத மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி நடந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது யதார்த்தமாக நம்ம மல்லிகிட்ட இருந்து வெண்பா பிரிஞ்சு வந்த விஷயம், நிஷா வந்து வெண்பாவை பாதுகாத்து வச்சுருந்ததும், ஸோ இந்த விஷயத்தை பார்த்த உடனே நம்ம விஜய்க்கு மல்லி மேலே பயங்கரமான கோபம் வந்துருச்சுங்க. அதாவது எங்கே நிறைய வந்து அன்பு இருக்குமோ அங்கே நிறைய கோபம் வருங்க. ஸோ அந்த விஷயம் தெரியறதில்ல. இருந்தாலும் வந்துட்டு என்னை கை நீட்டி பொது இடத்துல அடிச்சிட்டல நீ, நான் இனிமேல் உன் கூட இருக்க மாட்டேன், நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அன்னபூர்ணி அம்மாவும் பார்த்தீங்கன்னா, நீ நடந்துக்கிறது கொஞ்ச நாளாகவே சரியில்லை, இது எப்போவே மல்லிக்கு விழ வேண்டிய அடி இப்போ தான் விழுந்திருக்கு, நானே அடிக்கணும்னு தான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால தானே என்னை இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பேகை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நினச்சி நம்ம விஜய், வெண்பா இவங்க 2 பேருமே ரொம்ப கலங்குறாங்க. அதாவது மல்லிமா சாரி மல்லிமா அப்படின்ற மாதிரி அந்த புள்ள சொல்லிச்சு. என்னால் தானே இவ்வளோ பிரச்சனையும், என்னை வேணாலும் நீங்கள் அடிச்சிடுங்க சாரி அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அதையும் தாண்டி நம்ம மல்லி வீட்டை விட்டு கிளம்புறத நினச்சி நம்ம விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கையால் தானே நான் தானே உன்னை தப்பு பண்ண அடிச்சிட்டேன், சாரி மல்லி, என்னை மன்னிச்சிடு மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் உட்காந்து புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக கண்டிப்பாக விஜய் மல்லியை தேடி போக போகிறாங்க. மல்லியும் விஜயை பார்த்து, விஜய் மல்லியை பார்த்து அழும்போது கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருவாங்க. இருந்தாலும் இந்த ராஜேஸ்வரி பண்ணுற ஒரு அட்டூழியத்தால் கொஞ்சம் தயங்கி நிற்கிறாங்க மல்லி. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.